அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் த ஃபியூச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நீங்கள் வந்து லெக்சருக்கான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. பாலிடெக்னிக்கான லெக்சருக்கான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங். இந்த எக்ஸாமுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து வெளில விட்டுருக்காங்க. நீங்கள் எழுதின பேப்பரை வந்து ஆன்சரோடு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆன்சர் தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, trb.tn.nic.in அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் த இயர் 2017 and 18. வியூ அண்ட் டவுன்லோட் யுவர் கொஷின் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னா ரெண்டாவதுக்கு இருக்கு பாருங்கள், கிளிக் வியூ அண்ட் டவுன்லோட் யுவர் கொஷின் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டுன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெண்டாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தேதியில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க, செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம், அப்புறம் செலக்ட் த பேட்ச் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்டர் த ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலம் கொடுத்துருக்காங்க. அதில் பக்கத்தில் அந்த ப்ளூ கலரில் என்ன பாக்ஸுக்குள்ளே என்ன எழுத்துருக்கோ அதை அப்படியே இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதின உங்களுடைய பேப்பர் வந்து வந்துடும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டோ அல்லது பிடிஎஃப் முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் எத்தனை ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.